யோசிக்கணும். அப்படி நம்மகிட்ட அந்த தகுதி இருக்கா இல்லையான்றதை வந்து யார் முடிவு பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கல்வித்துறை தான் முடிவு பண்ணணும். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு வந்து பல்வேறு பாடத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து கருத்தியல் ரீதியாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க, இன்னொன்று நடைமுறை, அதாவது பயிற்சி, செய்முறை பயிற்சியாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. கருத்தியல் ரீதியாக இருக்கிறத மாணவர்கள் வந்து மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்கிடலாம். ஆனால் செய்முறையாக இருக்கிறத வந்து இப்போ ப்ராக்டிக்கலை வந்து செஞ்சு பார்த்து பழகி பார்த்து தான் நம்ம வந்து மதிப்பெண்கள் வாங்க முடியும். ஆனால் இன்றைக்கி 10ஆவதுல நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு 10ஆவது தான், நமக்கு இப்போதைக்கு நமக்கு 10ஆவதுல தான் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ப்ராக்டிக்கல் வகுப்புகள், அந்த செய்முறை வகுப்புகள் நமக்கு முறையாக சொல்லித்தரப்படுகிறதா? அதாவது சிறு பள்ளியிலே அதாவது சிறு வயதில் நமக்கு அந்த ப்ராக்டிக்கல் பயிற்சிகள் முறையாக சொல்லித்தரப்படுகிறதா? சரி, 12ஆம் வகுப்பில் செய்முறை தேர்வுக்கென்றே தனி கால அட்டவணைகள் எல்லாம் போட்டு தேர்வு வாரியம் தேர்வு நடத்துகிறது. அந்த தேர்வு